ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, தெரு தெருவா வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்துல நீட்டை ஒழிப்போம் ஒழிச்சானுங்களா? நீங்க நாங்க ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம், ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம் ஒழிச்சிங்களா? ஐயா கீழ்ச்சிங்க. இன்னைக்கு அனிதா அதாவது நீட்டு தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடியல, தற்கொலை பண்ணிடுச்சு 8 வருஷத்துக்கு முன்பு. அந்த நீட்டு தேர்வு இல்லைன்னா இந்நேரம் அனிதா ஒரு டாக்டர் ஆயிருந்து இன்னைக்கு வெற்றிகரமா இன்னைக்கு டாக்டர் பிராக்டிஸ் வந்திருக்கும். ஆனா தற்கொலை பண்ணிடுச்சு. ஆனா அனிதா ஒரு தற்கொலையை பயன்படுத்தி அது அரசியலாக்கி அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்து, ஆட்சி வருவதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி அவர்களும் சரி, தெரு தெருவா வந்து என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே வாரத்துல நீட்டை ஒழிப்போம் ஒழிச்சானுங்களா? அதாவது ஒரே வாரத்துல 4.5 ஆண்டுகள் ஆகிறது. இந்த நம்பிக்கையில மறுபடியும் நீங்க தேர்தலில் வர போறீங்க. எப்படி நீங்க ஓட்டு கேட்பீங்க? மறுபடியும் என்ன சொல்லி இருக்கணும்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு தேர்வு ஒழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம்னு சொல்லி இருக்கணும். நீங்க நாங்க ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம், ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்போம் ஒழிச்சிங்களா? ஐயா கீழ்ச்சிங்க. இதே போன்ற பொய்யான வாக்குறுதி இல்லாம